முந்திரி கொத்து திருநெல்வேலியோட ஸ்பெஷலில் இதுவும் ஒன்று. ரொம்ப விசேஷமான ஒரு இனிப்பு வகை, ரொம்ப எனர்ஜி மிகுந்தது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 200 கிராம் உலக்குக்கு பச்சை பயிறு இருக்குது இல்லைங்களா, அதில் 2 உலக்கு நான் எடுத்திருக்கேன். அதில் தூசி மண் எதுவும் இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் வானலில் எண்ணெய் சேர்க்காமல் மிதமான தீயில் 2 உலக்கு, தட் இஸ் 400 கிராம், நல்ல இளம் வாசனை, இந்த பச்சை பயிறுக்கே உரித்தான ஒரு மனம் வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதில் இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வறுக்கிறோம் இல்லையா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜு. நல்லா கருகாமல் இளம் வாசனை வர வரைக்கும் பொறுமையாக வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துருங்க. அதே மாதிரி 200 கிராம் உலக்குக்கு 2 உலக்கு பருப்பு எடுத்த மாதிரி, இந்த பச்சை பயிறு எடுத்த மாதிரி 1 உலக்கு பொன்னி பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். சாப்பாட்டு பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். இந்த அரிசி கருகாமல், இந்த நிறம் மாறாமல் பொரிஞ்ச மாதிரி ஒரு பதம் வரும். இளம் தீலே வச்சு வறுத்துடுங்க. இந்த அரிசியும் இந்த பயரும் வறுக்கிறதுல தான் இருக்குது இந்த ஸ்வீட்டோட ஸ்பெஷலே. நல்ல மிதமான தீல பொறுமையாக வறுத்து ரெண்டையுமே தனித்தனியாக வறுக்கணும். இந்த பொரிஞ்ச மாதிரி ஒரு பதம் வரும் பாருங்கள். ஒரு அரிசி கூட கருகாமல் நிறம் மாறாமல் அதனுடைய இயல்பு நிறம் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும். அது மாதிரி அந்த பதம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. திருநெல்வேலியில் வட்டார வழக்கு மேத்தீனின்னு சொல்லுவாங்க ஸ்நாக்ஸுக்கு. அது நம்ம அம்மாலாம் இந்த மாதிரி ஒரு உயிர் சத்து நிறைஞ்ச பொருளை தான் மேத்தீனியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அம்மா ஆச்சிலாம் செஞ்ச அதே சுவை இந்த ஸ்வீட்டில் உண்டு. செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி அரிசி அப்புறம் இந்த பச்சை பயிர் இந்த ரெண்டையும் கலந்துட்டு கொஞ்சம் ஆறின பிறகு மிஷினில் கொடுத்து திரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. மிஷினில் கொடுத்து முந்திரி கொத்துனா திரிச்சு தருவாங்க. 50 கிராம் உலக்குக்கு நல்ல சுத்தம் பண்ணப்பட்ட கருப்பு எள்ளை வெறும் வானலில் வறுத்துக்கோங்க. எதுலேயுமே எண்ணெய் சேர்க்க வேண்டாம், வறுத்துருங்க. நல்ல படப்படன் வெடிக்கும், அது வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே வானலில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. தேங்காயை நான் கேரட் துருவலை வச்சு நீள வாக்கில் துருவியிருக்கேன். தேங்காய் துருவல்கள் 1 கைப்பிடிக்கும் அதிகமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நல்ல தேங்காயினுடைய அந்த பச்சை ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. அப்படின்னா அந்த ஸ்வீட் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துருங்க. வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கருப்பட்டி 400 கிராம் பச்சை பயிர் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக 400 கிராம் அளவுக்கு நான் நயம் கருப்பட்டி, உடன்குடி கருப்பட்டி எடுத்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். இதில் தூசி மண்ணை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணீர் விட்டு காய்ச்சிருக்கேன். இந்த பாத்திரத்தில் தான் நான் அந்த மாவை கிளற போகிறேன், இந்த பேனில். ஸோ தட் அந்த கரைச்ச அந்த கருப்பட்டி கரைசலை இந்த பாத்திரத்திலையே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. எதில் நீங்கள் கிளற போகிறீங்களோ அந்த இதிலையே இதை மாதிரி இருத்துக்கோங்க. நிறைய மண் தூசி உண்டு. நயம் கருப்பட்டின்னு சொல்லி கடைகளில் வாங்குங்க. 1 கிலோ 300 ரூபாய்க்கும் கொஞ்சம் அதிகமாக வரும். அதுதான் ஒரிஜினல். சீனி கருப்பட்டின்னு விற்கிறாங்க, அந்த மாதிரி வாங்காதீங்க. உடன்குடி கருப்பட்டின்னு கேட்டு வாங்குங்க. அதை அப்படியே அடுப்பில் ஏற்றுங்க. இது நல்லா பொங்கி வரும். ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு முந்தின பதத்தில் எடுக்கணும். நான் காண்பிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பொங்கின உடனே அனலை குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு இப்படி எடுத்து விட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் நீளமாக விழும். அப்படி விழாமல் கொஞ்ச நேரத்துக்கு ட்ராப்ஸாக மாற ஆரம்பிக்கும். அதுதான் பதம். பாருங்கள், இப்படி ட்ராப்ஸாக மாறுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி நீள வாக்கில் விழுந்து அப்புறம் ட்ராப்ஸ் விழும். இந்த பதத்தில் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அதில் வறுத்த எள்ளு, தேங்காய் இந்த ரெண்டையும் அதில் சேர்த்துருங்க. ஒரு 3 ஏலக்காய் போல் பொடிச்சு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. மனம் நல்லாயிருக்கும். இப்போ நான் மிஷினில் திரிச்சிட்டு வந்த அந்த பச்சை பயிறு அரிசி, இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கிளறுங்க. கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. இந்த மாவுக்கு இந்த கலவை, கருப்பட்டி கலவை நல்லாயிருக்கும், கரெக்டாக வரும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி இல்லாமல் கிளற ஆரம்பிச்சிருங்க. எல்லா மாவையும் தட்டி சப்பாத்தி மாவு எப்படி டைட்டாக பிசைவோம் அது மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க.
இது மாதிரி இறுக்கமாக இருக்கும். அதனால கொஞ்சம் சூடு ஆறினவுடனே கைகளை கொண்டு கூட பிசையலாம். எல்லா மாவையும் சேர்த்து நல்லா அருமையாக அந்த பாத்திரத்திலே ஒட்டாத மாதிரி வந்துடும். அதுதான் பதம். பாருங்க, எல்லா மாவையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருங்க. இந்த மாவு நல்ல ருசியாக இருக்கும். திருநெல்வேலியில் தீபாவளி வந்துருச்சுனாலே எல்லார் வீட்லேயும் இந்த முந்திரி கொத்து செய்வாங்க. நல்லா டைட்டாக மாவு வந்து அந்த பாத்திரத்திலே ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சமாக நெய் கையில் தொட்டுட்டு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கோங்க. கோழி குண்டுகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த உருண்டைகள் ஒரு நாள் முழுவதும் உலர விடுங்க. இப்படி உருட்டி வச்சுட்டு உலர விடுங்க. இந்த உருண்டை ரொம்ப ருசியாக இருக்கும். அப்போல்லாம் இந்த உருண்டைக்கே காவல் இருப்பாங்க. ஏன்னா கபலீகரம் பண்ணிடுவாங்க குழந்தைங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை உலர்ந்த பிற்பாடு அடுத்த நாள் 1 கப்பு மைதா வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து அளவு இல்லை, தேவைப்படுமானால் மறுபடி கூட கரைச்சிக்கலாம். 1 பிஞ்ச் விரலி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு, இந்த மாவிற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணீர் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைங்க. இதனுடைய பதம் எப்படி வரணும்னா, தோசை மாவை கொஞ்சம் தண்ணீர் விட்டு நெகிழ்த்தா எந்த பதம் வருமோ அது மாதிரி. இட்லி மாவில் தோசை மாவு, தோசை மாவுலே கொஞ்சம் தண்ணீர் விட்டு நெகிழ்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா, அது மாதிரி நிகழ்த்திட்டு இந்த உருண்டைகள் நல்லா உலர்ந்துருச்சு. உலர்ந்த பிற்பாடு தான் இதை நம்ம பொரிக்கணும். இதை இந்த மாவுக்குள்ளே டிப் பண்ணி போட்டு பொரிச்சிட வேண்டிதான் சூடான எண்ணெயில். 3 உருண்டைகளையாக போடுவாங்க, அல்லது 2 உருண்டைகள் சேர்த்து போடுவாங்க. அதாவது கொத்தாக வரும் இந்த இனிப்பு வகை. இந்த பதார்த்தம் வந்து கொத்து கொத்தாக இருக்கும், அதனால் முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க. நான் 3ஐயும் செஞ்சு காட்டுறேன், 2 வகையும் செஞ்சு காட்டுறேன். இது மாதிரி 3 பொரிச்சு எடுத்துருங்க. தீ வந்து அனல் ரொம்ப அதிகமாகவோ குறைவாகவோ இருக்க வேண்டாம், நடுநிலையாக வச்சுக்கோங்க. மெல்லமாக அப்படி திருப்பி விட்டிங்கன்னா வெளிப்புறத்தில் மைதா மாவில் இருக்கிற உப்பு சுவை கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய மாவு கருப்பட்டி பூரணம் ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த ஸ்வீட்டே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது திருநெல்வேலியோட ஸ்பெஷலில் ஒன்று. இதில் உயிர் சத்து நிறைஞ்ச பொருட்கள் தான் இருக்குது, உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு பழக்கப்படுத்துங்க. அப்போல்லாம் நம்ம விளையாட்டாக சாப்பிட்டா கூட உயிர் சத்து நிறைந்த பொருட்களை தான் நம்மளுடைய அப்பா அம்மா கொடுத்துருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் இதை மாதிரி பழக்கப்படுத்துங்க. செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.